ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய சனி பயிற்சி 2026 மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்கும், ரொம்ப நல்ல காலகட்டம், கஷ்டம் விலகி நல்லது யாருக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகுது. இல்லை முதன்மையாக பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமே 5 ராசி தான். இந்த சனி பயிற்சி ஒரு 5 ராசிக்கு நல்ல யோகமாக இருக்குது. எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ரிஷப ராசி சொல்லலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பார்த்தாச்சுன்னா லாப சனி. ஏன்னா ஸ்தானம் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார் அடுத்த 2.5 வருஷம். லாப சனினா என்ன அப்படின்னா, நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அதோட எண்டு ரிசல்ட் என்ன, லாபமா நஷ்டமா, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது ரிஷபராசிக்காரங்க அடுத்து 2.5 வருஷம் என்ன முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் தொழில் ரீதியான முயற்சிகள் என்ன எடுத்தாலும் வருமானம் அதிகரிக்கும், லாபம் பல மடங்கு உயரும். வழக்கமாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணி மாதம் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறவர் இப்போ 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் ரெட்டிப்பாக இல்லை 3 மடங்காக உயரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. லாபம் இது வருமானம் மட்டும் இல்லை, நம்ம எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, ஒரு செயல் செஞ்சோன்னா அந்த செயலால் நமக்கு என்ன லாபம் அதுதான் பார்க்கும். லாபம்னா பணம் மட்டும் இதை எடுத்துக்க கூடாது. எது எடுத்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு கௌரவம் கிடைக்குது, ஒரு பதவி கிடைக்குது அப்படின்னு எது எடுத்தாலும் சரி, இது எல்லாமே லாபம் தான். ஸோ அப்போ ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும், நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க, ஒரு துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் ரீதியான முன்னேற்றமும் உண்டு, அந்த துறை ரீதியான வளர்ச்சியும் பல மடங்கு உயரும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இன்றைக்கி ஒருத்தர் ரிஷப ராசிக்காரர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறார். முன்னாடி ஒரு வீடியோ போட்டாச்சுன்னா ஒரு 10,000 வியூஸ் போகிறது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ போட ஆரம்பிச்சிடோன்னே ஈஸியாக வியூஸும் அதிகரிக்கும், சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப அதிகமாக வருவாங்க. ஸோ அதுக்குன்னு ரிஷபராசிக்காரங்க எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லலை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு டாக்டர் இருக்கார், ரிஷபராசிக்காரர், கிளினிக் வச்சு நடத்துகிறார். ஒரு நாளைக்கு கிளினிக்கில் அவரோட கிளினிக்கில் ஒரு 40-50 பேர் வருவாங்க ஆவரேஜாக. இப்போ அது டபுள் மடங்காகும். அந்த டாக்டர் ரொம்ப பிஸி ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி தொழில் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இந்த சனி என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த தொழில் அதிகரிக்கும் போது வேலை பளுவும் கண்டிப்பாக அதிகரிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சனி தொழில்காரங்க ஈஸியாக கொடுக்காது. அது ஒன்று தான், எது எடுத்தாலும் லாபத்தை கொடுக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகப்படியான நீங்கள் உழைப்பு போடுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான். ஸோ உழைக்க ரெடியாக இருந்தீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு யோகம்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி சொல்லலாம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இது கர்மசனி அடுத்த 2.5 வருஷம். அது என்னங்க கர்மசனி அப்படின்னா, கர்மஸ்தானம் 10ஆம் இடம், அதுதான் கர்மசனி. 10ஆம் இடத்துல சனி இருக்குது. 10ஆம் இடம்னா கர்மசனின்னு சொல்லலாம், தொழில் ஸ்தனின்னு சொல்லலாம். தொழில்னா 10ஆம் பாவம் தான். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம். ஏன்னா 10ல் ஏதாவது ஒரு கிரகமாவது இருந்தால் தான் ஏதாவது தொழில் பண்ணி வாழ்க்கையை ஓட்ட முடியும், பொழப்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 10ல் அடுத்த 2.5 வருஷம் சனி பகவானே இருப்பார். தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல யோகம். நீங்கள் தொழில் ரீதியான எந்த முயற்சி எடுத்தாலும் மிகப்பெரிய லெவலில் மிதுன ராசிக்கு வெற்றி உண்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் முயற்சி எடுத்தால் போதும். வழக்கமாக ஒருத்தர் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவர், ஏதோ ஒரு ஹோட்டல் ரன் பண்ணதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவர், இப்போ அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகி 1க்கு 2 பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கும் வழிவகுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழிலில் இருக்கீங்களோ அந்த தொழில் விருத்தி அடையும், விரிவுபடுத்துவீங்க, பெருசாகும். சனி என்னென்னா பிளானட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நவகிரகங்களில் மாஸ் பிளானட்ஸில் சனி முக்கியமான பிளானட், ரொம்ப வெயிட் அதிகம். ஸோ அதனால் அது தொழில் பாவத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் அடையும். இதுக்கு முன்னாடி அந்த தெரியலையா, அந்த தெருவில் கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவரா அந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறாரே, ஹோட்டல் ஓனர் கந்தசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் மூலியமாக 4 பேருக்கு தெரியும். ஸோ அந்த லெவலுக்கு அந்த தொழில் விருத்தி அடையும். ஸோ இந்த மாதிரி கர்மசனி காலகட்டத்தில் தொழில் ரீதியாக மிதுன ராசிக்காரங்க என்ன முயற்சி எடுத்தாலும் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கடை வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா நம்பிக்கையான ஆள் கிடைக்கிறது இந்த காலத்தில் பெரும்பாடாக இருக்குது. எல்லா துறையிலையும் எல்லா ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மளிகை கடையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஆரம்பித்து பெரிய இண்டஸ்ட்ரியில் வரைக்கும் கரெக்டாக வேலைக்காரங்க அமைய மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. அது எல்லாருமே சொல்கிறது தான். நிறைய பேர் நிறைய கன்சல்டேஷனில் பார்த்துருக்கோம்.
இப்போ வந்து சாதாரணமாக ஒரு மளிகை கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு ஒரு பொட்டலம் போடுறதுக்கு பசங்க அமைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறவங்க கரெக்டாக சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பெரிய லெவலில் டெக்ஸ்டைல் கம்பெனி எல்லாம் வச்சு நடத்துகிறவங்க, பெரிய வந்து கார்மெண்ட்ஸ் நடத்துகிறவங்க, அவங்களுக்கும் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி, வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நம்பிக்கையான ஆள் இல்லை அப்படின்ற குறை எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது. ஆனால் இது மிதுன ராசிக்கு அடுத்த 2 வருஷம் இருக்காது. ஏன்னா தொழில்காரகனே தொழில் பாவத்தில் இருக்கிறதுனால சிறப்பான தொழிலாளிகள் அமைவாங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டான உங்களுக்கு ஏற்ற தொழிலாளிகள் அமைவாங்க. நீங்கள் காலைல 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை செய்யணும்னு சொன்னால் கூட சளைக்காமல் செய்வாங்க. 8 மணி என்னங்க 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான தொழிலாளிகள்லாம் மிதுன ராசிக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அடுத்த 2 வருஷம் மிதுன ராசிக்கு சூப்பரான காலகட்டம். அடுத்தது யாருக்கு அப்படின்னா கடகராசி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா அஷ்டம சனி முடியுது. இந்த உங்களோட கஷ்டகாலம்லாம் முடிஞ்சு இப்போ என்ன சனியாக மாறுறாரு, அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கிய சனி வருது. அது என்னங்க பாக்கிய சனி அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்குது. பாக்கியம்னா நம்ம முன் ஜென்மத்தில் பூர்வ புண்ணியத்தில் ஏதேதோ நல்வினைகள் தீவினைகள் நிறைய பண்ணியிருப்போம். நிறைய பிறவிகளில் நம்ம செஞ்ச நல்ல வினைகளுக்குண்டான நல் பலன்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேங்க் லாக்கரில் பூட்டி வச்சுருப்பாங்க ஜாதகத்தில். அது எங்கே அப்படின்னா அதுதான் பாக்கியஸ்தான். அதாவது நம்மக்கிட்ட கையில் பணம் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைப்போம். ஸோ அப்போ வந்து என்ன சேவிங்ஸு, அதுதான் இன்றைக்கி பணம் தேவையில்லைன்னா வச்சுக்கலாம், நாளைக்கு பணம் தேவை, ஒரு வருஷம் கழித்து பணம் தேவைன்னா எப்போ வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம். அது பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் முன் ஜென்மத்தில் நம்ம நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம். அதற்குண்டான புண்ணிய பலன்கள் எல்லாமே எங்கே வச்சுருப்போம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க. இந்த பாக்கியஸ்தானத்தில் கீ பிளானட்ஸ் முக்கியமான வருட கிரகங்கள் வரும்போது தான் இந்த பாக்கிய சனி ஓப்பன் ஆகும். அதாவது பாக்கியஸ்தானம் ஓப்பன் ஆகும். இப்போ பாக்கிய சனி வர்றதுனால அந்த பாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அந்த என்ன சொல்கிறது, அந்த லாக்கரை திறக்கக்கூடிய கீயே அதுதான், சனி தான். ஸோ அப்போ வந்து அடுத்த 2 வருஷம் நீங்கள் முன்னாடி செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான நல்ல பலன்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறீங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கோம். சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கும், நான் எல்லாருக்குமே நல்லது தாங்க பண்ணுறேன், எல்லாருக்குமே இதுதான் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், யாருக்கும் மனசால கூட கெடுதல் நினச்சதில்லை, ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியாக இருந்தீங்கன்னா இனிமேட்டு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் சனி வர்றதுனால நல்ல வினைகளுக்கு உண்டான நற்பலன்கள் எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க. ஸோ அதனால் கடகராசி நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அது ஒன்று சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு இது இருக்குங்க, ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஒரு தெய்வ அனுகிரகம் இருக்குங்க, இல்லைனா இந்த லெவலுக்கெல்லாம் நான் வந்திருக்க மாட்டேன், சாதாரண ஒரு இது தொழில் பண்ணிட்டு இருக்கிறவன் இன்னைக்கு எங்கேயோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய மாற்றம், தொழில் மாற்றம், பொருளாதார முன்னேற்றம், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஸு வளர்ச்சி, இது எல்லாமே அடுத்த 2 வருஷத்துக்கு கடகராசிக்கு ஈஸியாக அமையும். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டாலே போதும். நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு உண்டான பலன்கள் பல்மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்கன்னா ஈஸியாக 20 ரூபா 30 ரூபா கையில் வரும். ஸோ அதனால் அதிகப்படியாக ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சிங்கன்னா ஈஸியாக 200 ரூபா வந்துடும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதற்கேற்ற முன்னேற்றங்கள் கடகராசிக்கு அடுத்த 2.5 வருஷம் சூப்பராக வரும். இதில் கொஞ்சம் கூட டவுட்டே வேண்டாம். அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்கு அப்படின்னா துலா ராசி சொல்லலாம். துலாம் ராசிக்கு எதனால் அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்தில் சனி போகுது, ரோக சனின்னு சொல்லுவோம். அது என்ன, 6ஆம் பாவம் அப்படின்னாலே இந்த நோய், கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் குறிக்கக்கூடியது 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல சனி போடுறதுனால என்னன்னா இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் உங்களை காப்பாற்றும். அதுதான் முக்கியம். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போகிறோம். டாக்டர் போன உடனே என்ன சொல்றாரு, என்ன மருந்து கொடுக்குறாரு அப்படின்னா ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுப்பார். அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்ததுக்கப்புறம் உடம்பு சரியாகும். இதே தான் அந்த மாதிரி துளாராசிக்கு அடுத்த 2.5 வருஷம் யார் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா அது சனி பகவான் தான். ஸோ உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்து சனி பகவான் காப்பாற்றுவார். அதுதான் சனியோட வேலை. கடன் அதிகம் இருக்குங்க அப்படின்னா சனி வந்துட்டதுக்கப்புறமேட்டு படிப்படியாக இந்த 26 மார்ச்சுக்கு மேலே உங்கள் கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ சனி எங்கே இருக்கோ அதனுடைய விஷயங்களை கட்டுப்படுத்துவார். முழுசாக அவருடைய கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா உங்களுடைய கடன் சனியோட கடன்,
ஸோ அதனால் சனிக்கு வந்து கடன் வைக்கிறது ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால் சீக்கிரம் கடன் அடையும். அதே மாதிரி ஹெல்த்து, அப்பப்போ உடம்பு சரியில்லைங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன், கை வலி, கால் வலி, கழுத்து வலி, தலைவலி, மூட்டு வலி, எல்லா வலியும் இருக்குங்க. அப்பப்போ இந்த டாக்டர் சனிக்கிழமை ஆச்சுன்னா இந்த டாக்டர் போகிறேன், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இந்த டாக்டரை போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அந்த டாக்டரை போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உடல் உபாதை ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு டாக்டராக நான் போய் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட படிப்படியாக ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் பாவத்தில் ரோக சனியாக வர்றதுனால உங்களுடைய ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கரெக்டான தீர்வு, கரெக்டான மருந்து கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான டாக்டரை போய் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி முன்னாடி ஒரு மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இப்போ கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மாற்றி பாருங்கள். இப்போ முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு 2 வருஷமாக ஒரு டாக்டரை பார்க்குறேன், ஒன்றும் பெருசாக கேட்கல அப்படின்னு சொன்னியாச்சுன்னா இன்னொரு டாக்டர் புதுசாக வேறு ஏதாவது டாக்டரை மாற்று. ஏதாவது நெக்ஸ்ட்டு ஒரு வைத்தியம் இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு டாக்டரை மாற்றியாச்சுன்னா உங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். சில பேருக்கு வந்து இது ஜாதக ரீதியான விஷயம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் தான் குழம்பிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு பெருசாக இது செலவு பண்ணுறோம் வைத்தியத்துக்கு. ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா, உங்கள் ஜாதக ரீதியாகவே உங்கள் உடம்பை சரி பண்ணலாம். அது ஒவ்வொரு ஜாதக அடிப்படையில் மாறும். அதாவது சில பேருக்கு தான் இங்கிலீஷ் மெடிசன் அலோபதி நல்லா கேட்கும், சில பேருக்கு ஹோமியோபதி கேட்கும், சில பேருக்கு சித்தா கேட்கும், சில பேருக்கு ஆயுர்வேதா கேட்கும், சில பேருக்கு பார்த்தாச்சுன்னா இன்னும் வேற வைத்திய முறை, ஏதாவது அக்குபஞ்சரு, அக்குப்ரெஷரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சில பேருக்கு யுனானி மருத்துவம் கேட்கும். இது எல்லாமே எப்படின்னா ஒவ்வொருத்தர் ஜாதக அடிப்படையில் உங்களுடைய உடம்பை டைப்பு என்ன அதை பார்த்துட்டுனா ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அதுபடி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க, சீக்கிரம் உடம்பு சரியாகும். கடன் சரியாயிடுது, உடம்பு சரியாயிடுது, ஏதோ பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இது ஒன்று இருக்குங்க, ஒரு கேஸ் இருக்குது, சொத்து பிரச்சனை ஒன்று ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அடுத்த 2 வருஷத்தில் சீக்கிரம் முடிவுக்கு வரும். ஸோ முடிவு மோஸ்ட்லி உங்களுக்கு சாதகமாக வரும். இல்லைனா அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஏதாவது காம்ப்ரமைஸுக்கு பேச வருவாங்க. ஸோ காம்ப்ரமைஸ் பேச வரும்போது ஏதாவது கொஞ்சம் நல்ல டேர்ம்ஸில் முடிகிற மாதிரி இருந்ததுன்னா முடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேருந்தும் சனி பகவான் காப்பாற்றி விடுவார். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் சர்வீஸ் ஸ்தானம் சொல்லும். ஸோ அதனால் சில பேருக்கு வேலை வந்து சரியாக அமையவே மாட்டேங்குது. இந்த வேலைக்கு போயாச்சுன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் இவ்வளோ தான் தாக்கு பிடிக்குது, அதுக்கு மேலே வேலையே பார்க்க முடியலங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய துளாராசி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில் ஸ்டாண்டர்டான இடத்துல வேலை அமையும். ஸோ அப்போ அங்கே வேலைக்கு போயிட்டீங்கன்னா அடுத்த 20 வருஷம் ஒரே இடத்துலேருந்து வேலை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காருவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலா ராசிக்கு உண்டு. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி யார் அப்படின்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு பஞ்சம சனி ஆரம்பம். அது என்னங்க பஞ்சம சனி? பஞ்சமம்னா 5ங்க. 5ஆம் இடத்துல சனி வர்றார், அதுதான் பஞ்சம சனி. அந்த பஞ்சம சனி என்ன பண்ணோம் அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நம்மளுடைய கர்ம வினைகள் பூர்வ புண்ணியன்னு சொல்லுவோம், அதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடத்துல சனி வரும்போது நம்மளுடைய நல்ல கர்ம வினைகளுக்கு உண்டான பலன்களை அனுபவிப்போம். இது வந்து எல்லாருக்குமே நல்ல கர்மான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அது வந்து வேல்யூ ஏறும். இப்போ எப்படின்னா, எல்லாருக்குமே தோசை கிடைச்சா கூட ஒருத்தருக்கு ஒரு நல்ல முருகலான தோசை, ஒரு நெய் தோசை, பேப்பர் ரோஸ்ட் ஒருத்தருக்கு கிடைக்கும், ஒருத்தருக்கு கல் தோசை கிடைக்கும், ஒருத்தருக்கு ஏதாவது முட்டை தோசை கிடைக்கலாம், ஒருத்தருக்கு பன்னீர் தோசை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தோசை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் உங்களுடைய புண்ணிய கர்மா அடிப்படையில் என்ன தோசை கிடைக்குது அப்படின்றது உங்களை பொறுத்து இருக்குது, ஒவ்வொரு ஜாதக அடிப்படையில் பொறுத்து இருக்குது. அது என்ன அர்த்தம்னா, எல்லாருக்குமே நல்லது நடக்கும், ஆனால் அந்த நல்லது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் அடிப்படையில் இருக்குது. எப்படின்னா, இப்போ விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி ஒருத்தருக்கு வீடே இல்லை அப்படின்னா, சில பேர் நிலம் வாங்குற லெவலுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில், நிலத்தை ஏதாவது வாங்கி போடுவீங்க. சில பேருக்கு ஏதாவது வந்து கையில் கொஞ்சம் கடன் எல்லாம் வாங்கி ஒரு ஹோம் லோனை போட்டு விட்டு ஏதாவது ஃப்ளாட்டில் வந்து வாங்கிடும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டு சில பேருக்கு கிடைக்கும். சில பேருக்கு நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்டுற லெவலுக்கு வருமானத்தை கொடுத்துரும். இந்த 2.5 வருஷத்தில் முடிச்சிருவாங்க. கையில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து இடத்த வாங்கி போட்டுட்டு ஒரு பெரிய லெவலில் வீடு கட்டி செட்டில் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கர்ம வினைகள் எந்த லெவலுக்கு இருக்கோ அதற்கேற்ற லெவலுக்கு அந்த புண்ணிய கர்மாவின் அளவின்படி சனி பகவான் இந்த பஞ்சம சனி நல்லது செய்வார். ஸோ அதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் விருச்சிக ராசி
என்ன முயற்சி எடுத்தாலும் உங்களுடைய கர்ம ரீதியான வலுப்படி நல்ல விஷயங்கள் உறுதியாக நடக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 2026 சனி பயிற்சியால் இந்த 5 ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய யோகங்கள். இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.